அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க எல்லாரும் கிஃப்ட் பண்ணீங்க எங்களுக்கு. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் விஜய்க்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு நான் கிஃப்ட் கொடுக்க போறேன். அது இன்ன வரைக்கும் விஜய்க்கு தெரியாது. ஒரு நிமிஷம் எடுத்து நீ கண்ணை முடிக்கும். நீ கண்ணை முடிக்கும். இங்க பாருங்கயோ, வேற லெவல்ல இருக்கு. சுத்தமா எதிர்பார்க்கல. இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எங்க மேரேஜ்க்கு வந்து எல்லா கிஃப்ட்ஸ் எல்லாமே நாங்க வந்து ஓபன் பண்ணி இன்னைக்கு தான் பார்க்க போறோம். எனக்கு இப்பதான் ஃப்ரீ ஆகணும். அதனால அப்புறம் கிஃப்ட் யார் யார் தந்தான்னு சொல்லிட்டு அவங்க நேம் சொல்லி ஓபன் பண்ண போறோம். தேங்க்ஸ் சொல்ல போறோம். இப்போ இது வந்து யாரு கிஃப்ட்னு தெரியல, நேம் போடல. ஆமா, நேமே இல்ல. நீ இது ஓபன் பண்ணு, யாருன்னு பாரு, என்னன்னு பாரு. சைன் தங்கோவா? என்ன இல்ல, உள்ள இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் ஜோடி. கிட்ட கொண்டு வா. இது யார் கொடுத்தீங்கன்னு தெரியல. எப்படியோ வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மெசேஜ் பண்ணுங்க இல்ல கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா. ரொம்ப தேங்க்ஸ். நீ கிடையாது. சரி, அடுத்த எடுத்து ஓபன் பண்ணி யாருக்கு பாரு. அடுத்து வந்து ஹேப்பி மேரிட் லைஃப் ஜெனிஸ் பை ஸ்டெஃபினா. இது வந்து என் காலேஜ் ஃப்ரெண்ட். அவ வந்து என்ன பண்ணிருக்கான்னு பாப்பீங்க. ஐயோ, குக்கர் எடுத்துக்க பாரு. குக்கரே தான். குக்கர் தானே இது. பால் குக்கர். ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டெஃபினா. தேங்க் யூ. இது டப்பால வச்சு. அது சொல்லிட்டேன். மனிஷா, அதாவது இவங்களோட தம்பியோட ஃப்ரெண்ட், கிளாஸ்மேட். இதுவும் சூப்பரா இருக்கு. இருங்க, நான் இதுல போட்டு காட்டினேன். அதுல போடு. பக்கத்துலயே நல்ல வேலை சுவிட்ச் அமைஞ்சிட்டு எங்களுக்கு. நமக்கு இங்க பாருங்க, அப்படியே அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. இந்த அதுல வச்சிருவாங்க. அதுல வச்சிருந்த லைட். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ. சூப்பரா இருக்குது. அடுத்த இது வந்து ஏன் காலேஜ் முத்து ரோஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாப்போம். ரிங் லைட் பா. ரிங் லைட் தானே இது. ரீல்ஸ் பண்றதுக்கு கரெக்டா முக்கியம். ரொம்ப தேங்க்ஸ் முத்து ரோசி. எதிர்பார்க்கல நான் இதை. கண்டிப்பா சுத்தமா எதிர்பார்க்கல. நீங்க இப்படி இது வந்து ஸ்டாண்டு வரும். நாங்களே இன்ன வரைக்கும் இது வாங்கல. எங்களுக்கு வாங்கி தந்து ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ. அதாவது எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க. பேப்பரா வருது. ரொம்ப சர்ப்ரைஸ் பண்றாங்க. ஐயோ, இதுவும் அதே மாதிரி தான். பேப்பர் வச்சு நல்லா கொஞ்சம் மாடலா இருக்கு. ஆமா, ரொம்ப தேங்க்ஸ் லாவண்யா அக்கா. அப்புறம் முக்கியமான ஒண்ணு நான் மறந்துட்டேன். அதாவது இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் இது வந்து என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. எப்படி நான் வந்து அவங்க மொய் வைப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா மண்டபத்துக்கு வந்தாங்க. வந்து ஒண்ணுமே இல்லாம சும்மா வந்து என்னடா இவங்க ஒண்ணும் ஒண்ணாம இருக்காங்க நினைச்சிட்டே இருந்தேன். மறுநாள் சர்ப்ரைஸா வீட்டுல வந்து இறக்கிட்டாங்க. நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. எங்க வீட்டுல இது கிடையாது. அது முக்கியமா நான் ரீல்ஸ் பண்றதுக்கு கண்ணாடி தேவைப்படுது நான் உன்னை சொல்லிட்டே இருந்தேன். சரி, நானும் ஏன்டா அப்பதான் சொல்லியிருந்தாங்க உனக்கு பிடிச்சது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நாங்க கண்ணாடி தான் வாங்கி தருவாங்கன்னு பார்த்தா இப்படி வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி வெட்டிங் டே விஜய் சங்கரி பை திவ்யா தமிழ்மணி, என்னோட ஸ்கூல் மேட்ஸ். அவங்க
கரெக்டா வாங்கி கொடுக்க நினைக்கிறேன். இது சாப்பாடு அவன் சொல்லவா இவருக்கு வந்து எதுவுமே சமைக்க தெரியாது. இது வந்து நீங்க வேக வேஸ்ட் தான். இது வந்து யாராவது சமைச்சு தருவாங்க உட்காந்து சாப்பிடுவாரு. ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஃப்ரெண்ட் பேர் என்னது, நேம் என்னது? திவ்யா தமிழ்மணி. ரொம்ப நன்றி. இது வந்து வளர்ச்சிபா, இது அது ஃப்ரெண்ட் தான். இது நான் காலேஜ் ஓபன் பண்றேன். இது அதே மாதிரி தான். எல்லாம் சமைக்கிற ஐட்டமா இருக்கலாம். இதுவும் வீட்டுக்கு ரொம்ப தேவையான பொருள் தான். ஆமா, அடியங்கிறதுக்கு கரெக்டா கரண்டி கொடுத்து வச்சுக்காங்க பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் வளர்ச்சிபா. தானே? இது நான் எடுக்க என்ன பண்ணிட்டு வீடியோ எடுத்துட்டு பண்ணிருக்கேன். இது இந்தாங்க, இதை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு. அதாவது என்ன முன்னாடி மிரர் இருக்கு பாத்துக்கோங்க, பின்னாடி இது லைட்டு. இங்க பாருங்கயோ, வேற லெவல்ல இருக்கு. சுத்தமா எதிர்பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ். அதாவது சார்ஜர் போடுற மாதிரி நினைக்கிறேன். இது பின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணா மிரர், ஆனா உண்மையில வேற லெவல்ல சூப்பரா இருக்கு. இப்படி இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நியூஸ்னு பார்த்து கிடையாது எப்படி இருக்கணும். நான் மிரர் கொடுத்தோன்னே என்னடா மிரர் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா உண்மைக்கு வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க நேம் தெரியல, நீங்க நேம் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அடுத்த வீடியோல சொல்லிடுறேன். சரி, என்ன கொடுத்தா கமெண்ட் பண்ணிருங்க. இது வந்து பாத்திர செட்டு. அதேதான் இது எடுக்கேன். அப்படியா? ஒரு சூப்பரா இருக்கு. எல்லாமே எங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. பிரியா, அதாவது இவன் கிளாஸ், என் தம்பியோட கிளாஸ் பிரியாவா நேம். ரொம்ப தேங்க்ஸ் பிரியா. கடைசி எடுக்காத. ஆனா இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. ரோசி முத்து நான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்ன வரைக்கும் நான் எடுக்கவே இல்லை வீடியோ பண்ணி. ஆனா அவங்க எனக்கு சர்ப்ரைஸா எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டு தான், கன்ஃபார்ம் ஸ்டாண்டு தான். அது அந்த நேம் யாரு? அந்த நேம் யாரு? அந்த நேம் யாரு? ஸ்ரீராம் பிரியாவா? இது வந்து உங்க ஐயப்பா இவங்க கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். உங்க கிளாஸ் பையங்க, ஸ்கூல் பையங்க, அதாவது என் ப்ரோ ஸ்கூல் பையன் கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல இருக்கீங்க பாருங்க. மாசம் அடிச்சிருக்காங்க. இது அப்படியே கட் அவுட் அடிச்சிருக்கலாம். என் தம்பி பாருங்க எப்படி இருக்கானு. தோமர் மாதிரி இருக்கானா? நல்லா இருக்குன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து V3 சிங்கர்னு இருக்கும். தயவு செய்து மெசேஜ் பண்ணிராதீங்க. இது யார் கொடுத்தீங்கன்னு தெரியல. கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க நேம் மென்ஷன் பண்ணிருங்க யார் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ். எல்லா ஃப்ரேமே வீட்டுல மாட்டிட வேண்டியது. வேற லெவல்லையா வெட்டிங். இன்ஸ்டாகிராம் இதை போட்டு 150 லைக்ஸ். அப்படியே இன்ஸ்டாகிராம் அதுல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க. மென்ஷன் சூர்யா கிராபிக்ஸ் போட்டிருக்கு. அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். வேற லெவல்ல இருக்கு. ஸ்டாண்டு தானே? கேமரா ஸ்டாண்டு நினைக்கீங்க? இல்ல கேமரா ஸ்டாண்டு தான். இது போன் வச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அவங்க நேம், அவன் பேர் என்னது? எபி. இதுவும் அவங்க தான் மொத்தமா காலேஜ் பையன் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சூப்பரா இருக்கு. எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதான் தந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுல நான் பொதுவா இதுதான் பிடிச்சிருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு எங்களால சொல்ல முடியாது. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க எல்லாரும் கிஃப்ட் பண்ணீங்க எங்களுக்கு. இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நான் விஜய்க்கு ஒரு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். அது இன்ன வரைக்கும் விஜய்க்கு தெரியாது. ஒரு நிமிஷம் எடுத்து. நீ கண்ணை முடிக்கும். கையோஸ் கண்ணை முடிக்கும். நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் தரப்பேன். சரியா? கண்ணை முடிக்கும். கண்ணை தரக்கூடாது, முடிக்கும். கண்ணை தரக்கூடாது.
கண்ணை திறக்கூடாது, நான் சொல்லும் போது தான் திறக்கணும். இப்போ கண்ணை திறந்து பாரு. நானும் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்டா. டொட்டோலை. இது போன வாரமே வந்துட்டு நான் ஒன்று சொல்லாம போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். சூப்பரா இருக்குல்லையா? நான் இந்த வீடியோ தனியாக தான் போடலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்களும் எல்லாரும் எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணீங்களா, அதனால நானும் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ண நினைச்சேன். இந்த இது வந்து நீங்க இல்லைன்னா எங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்காது. இதே சப்போர்ட் எங்களுக்கு எப்பவும் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க இன்னும் மேலும் மேலும் முன்னேறிட்டே இருப்போம். அதனால எங்களுக்கு இந்த தயவு செஞ்சு இந்த பேட் கமெண்ட் மட்டும் அடிக்கிறத கொஞ்சம் விட்டுருங்க. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வர வர அப்படி வருது, அது வேண்டாம், கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம் தானே? ஆனா உண்மைக்கு இது பல நாள் காலம் எங்களுக்கு. நான் வந்து ரெண்டு வருஷம் வீடியோ போட்டுருக்கேன். 1.5 வருஷம் போடும்போது என்கிட்ட சொல்லுவா போட்டு வேஸ்ட் ஜெனி, வீடியோ போடாதுன்னு. ஆனா நான் சொல்லுவேன், கண்டிப்பா என்னைக்காட்ட ஒரு நாள் நம்ம நினைச்சது நடக்கும். நான் உன்னை அந்த இடத்துல நான் கூட்டு போய் வைப்பேன். அதே மாதிரியே சில்வர் பிளே பட்டன் வந்து தங்கியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் உறவுகளே, ரொம்ப நன்றி. எப்படி சொல்றது, அதாவது யூடியூப்ல இருந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு இதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி எங்க மேரேஜுக்கும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால பார்க்க முடியல. விஷ் பண்ணவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் வர முடியல. அதே மாதிரி தென்காசில இருந்து எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, காலை 5 மணிக்கே வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் என் ஃபேன் சொன்னாங்க. நான் வீடு அட்ரஸ் எனக்கு கால் பண்ணிருந்தாங்க, 5 மணிக்கு எடுக்க முடியல. ஆனா கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டாங்க. யார்கிட்டயோ வீடை கேட்டி அந்த அளவுக்கு எங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி அந்த தென்காசில இருந்து வந்தோட ஃப்ரெண்டு வந்து ஒரு 5 பேர் இங்க வந்தாங்கன்னா, வர்ற வழியில ஆக்சிடென்ட் ஆயிட்டோம். அது ரொம்ப கஷ்டமாயிட்டு எங்களை பார்க்கணுங்காண்டி வந்தாங்க. ஆனா எங்களால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு, அது ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, எங்களை உடம்பு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். கிஃப்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப 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 நன்றி. பாய் பாய்.